அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளில் அவரது பெரும் புகழை என்றும் போற்றி புகழ்வோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு நேற்றைய தினம் அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருந்தார். அதுல ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் எழுச்சியாக கொண்டாட வேண்டும். அந்த எழுச்சி வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை பிரதிபலிக்கின்ற வகையில அந்த தேர்தல் பணிகள் அமைய வேண்டும். அதிமுக சார்பில் மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். இந்த நிலையில ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அம்மா எங்களின் அடையாளம், ஏழைகளின் நம்பிக்கை, பெண்களின் தைரியம், தாய்மையின் உருவம், அதிகாரம் அவரை உயர்த்தவில்லை, மக்கள் மீது கொண்ட அன்பே அவரை உயர்த்தியதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒவ்வொரு திட்டமும், ஒவ்வொரு தீர்மானமும் பாவர்ட்டி எலிவியேஷனுக்காக குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை நிறுவி ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். சோதனைகள் சூழ்ந்த தருணங்களிலும் அசைக்க முடியாத மன வலிமையுடன் தமிழகம் காக்க போராடிய தலைவர், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல அதிமுக என்றென்றும் மக்கள் இயக்கமாகவே திகழ்கிறது. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சூளுரைத்திருந்தார்கள். அந்த வெற்றி முழக்கத்தை, கொள்கை பிரகடனத்தை செயல்படுத்திட நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டிய நாள்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள். அஇஅதிமுகவின் அரசினுடைய சாதனைகளை எல்லாம் திமுக அரசு தங்களது சாதனைகளாக பொய் பிரச்சாரம் செய்து வரும் திமுகவினரின் பிரச்சாரங்களை முறியடித்து அதிமுக தலைமையிலான பொற்கால ஆட்சியில் செய்திட்ட சாதனைகளை எல்லாம் எடுத்து கூறி தேர்தல் காலத்திலே மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு அயராது உழைப்போம், அம்மாவினுடைய உண்மை தொண்டர்களையும் பணியாற்றுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.